Welcome to OTT Junction Super Singer Junior Season 10. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல் டாப் 20 கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறப்ப இது வந்து கோல்டன் டிக்கெட்னு சொல்லலாம், டிக்கெட்டு ஃபினாலேன்னு சொல்லலாம். இது வந்து பல விதங்களில் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு போட்டியாளரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்கள வந்து பெஸ்ட்டாக பாடுறவங்கள சேரில் உட்கார வைப்பாங்க. அவங்கள விட இன்னொருத்தர் பெஸ்ட்டாக பாடிட்டா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள மாற்றுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி கடைசி வரை யார் இருக்காங்களோ, ஃபைனலாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டு, உங்களுக்கு தான் டைரக்ட் டிக்கெட் கோல்டன் டிக்கெட்னு கொடுத்துருவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இன்னொரு மெத்தடு. கோல்டன் ஷவர் மூலமாக யாரெல்லாம் கோல்டன் ஷவர் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றா வச்சு அதுலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மெத்தடு. இதை தவிர வந்து ஒயில்டு கார்டில் வேறு ஆட்கள் வரப்போகிறாங்க. ஏன்னா டாப் 13ல் உள்ளவங்கள ஒயில்டு கார்டை கூப்பிடுவாங்க. இப்போ டாப் 10 செலக்ட் பண்ணியாச்சு. இதில் எலிமினேட் ஆன 3 பேர் அந்த டாப் 13ல் உள்ளவங்க ஒயில்டு கார்டில் வந்து அதுலேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஒயில்டு கார்டில் வந்துட்டாங்க ஃபைனலிஸ்ட்டாக. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 4ல் அனுஷியா அவங்க ஒயில்டு கார்டில் தான் ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஏன்னா நான் ஃபஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, அதுதான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஒயில்டு கார்டாக வந்து செலக்ட் ஆனது இந்த முறை. அதாவது எப்படின்னா, குத்து சண்டை போடுற மாதிரி இவங்களுக்கெல்லாம் கலவரம் கலேபரம் அப்படின்னு கிப்லி அந்த இதெல்லாம் போட்டு அந்த எடிட்டிங்லாம் போட்டு பிரமாதமாக நிறைய மெத்தடில் வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு மோதல்ங்கிறத வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. 3 பெட்டி வச்சு ஒரு பெட்டியில் சூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் எப்பொழுதுமே என்ன தெரியுமா, இவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டை கேட்பாங்க, நீங்கள் யாரோட போட்டி போட்டால் உங்களுக்கு ஈஸி, யாரோட வேண்டான்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து சாராஸ்ருதினா ரொம்ப டஃப்பு, அவங்க வேண்டாம், வேற யாராவது வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அப்படி யார் வேண்டாங்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க எப்பொழுதுமே கொடுப்பாங்க. இது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயம். அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி அவங்க சொல்கிறப்ப அது ஜாலியாக இருக்கும். யார் வேண்டாங்கிறாங்களோ அவங்களே வருவாங்க. அதை மீறி அவங்க சிறப்பாக பாடுவாங்க. போட்டியெல்லாம் விட்டுற போகிறதில்ல, நல்லா தான் பாடுவாங்க. இந்த முறை அந்த முதல் ப்ரோமோ முடிஞ்சு 2வது ப்ரோமோவில் வந்து இதுதான் நடக்குது. நஸ்ரீன் வந்து எனக்கு சாராஸ்ருதி அக்கா வந்தால் கஷ்டமாக இருக்கும், அவங்க இல்லாமல் வேற யாராவது வந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சாராஸ்ருதியை போட்டியாக வந்துடுறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் பாடுறாங்க. 2 பேரும் பாடுற பாடல் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சாராஸ்ருதி அவங்க பாடுறது வந்து முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. இது ஆஹா அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து சித்ராவும் ஹரிஹரனும் பாடின இந்த பாட்டு. KS சித்ரா அவங்க தான் இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்காங்க. அவங்களும் ஹரிஹரனும் பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண படம் ஆஹா அப்படிங்கிற படம். இது முழுக்க ஒரு காமெடி படம். கிரேசி மோகன் டைலாகு, டெல்லி கணேஷுடைய நடிப்பு, மற்ற எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்கும் இந்த படத்தில். இதை பொறுத்தவரை இதில் ஒரு லவ் மெலடி சாங் இருக்கும். இந்த பாட்டு தேவா மியூசிக் பண்ணியிருப்பாரு. இதை தேவா மியூசிக் பண்ணியிருப்பாரு நம்ம சொல்கிறோமே தவிர, இந்த பாடல் முழுக்க ஒரு ஹிந்தி பாடலை அப்பட்டமாக காப்பி அடிச்சிருப்பாங்க. அதாவது நதீம் ஸ்ரவன் மியூசிக்கில் வந்து தீவானா அப்படிங்கிற படம். அந்த தீவானாங்கிற படம் வந்து திவ்யா பாரதி, ரிஷி கபூர், ஷாருக் கான்லாம் நடித்த படம். அந்த படத்தில் வந்து நம்ம குமார் சனு பாடின பாட்டு சோச்சேங்கே தும்மிய பியார் அப்படிங்கிற பாட்டு, அது அப்படியே தீவானா படத்துலேருந்து சோச்சேங்கே அப்படிங்கிற பாட்டை வந்து அப்பட்டமாக அப்படியே வரி காப்பி அடித்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. ஆனால் இந்த பாடலை வந்து ஹரிஹரனும் இவங்களும் சித்ராவும் சூப்பராக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி சாராஸ்ருதி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அவங்க பாடினதில் வந்து அந்த பாடின விதமாகட்டும், அவங்க வாய்ஸ் ஆகட்டும், அந்த சங்கதிகளாகட்டும், குமார் சானு அளவுக்கு ரொம்ப அழகாக, ஹரிஹரன் அளவுக்கு ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. இவங்க ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதாவது எல்லார் மனசுல உள்ள கேள்வி என்னன்னா, சாராஸ்ருதி விசஸ் ஆத்யா, இதில் யார் ஃபைனலிஸ்டாக சூஸ் ஆவா? 2 பேருமே பயங்கரமாக பாடுறாங்க. 2 பேருக்குமே நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. இதில் யார் வருவா? இன்னொரு பக்கம் காயத்ரி பயங்கரமாக பாடுறாங்க. ஒரு பக்கம் லயவர்ஷினி, ஆதனாஸ்ரீ. யார் ஃபைனலிஸ்டாக வருவா அப்படிங்கிறதுக்கு கடுமையான போட்டி இருக்குது. அது யார் வருவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் நஸ்ரீனை பொறுத்தவரை அவங்க பயங்கரம். அதாவது இப்போ கோல்டன் ஷவர்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருக்குமே கோல்டன் ஷவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
எதனால சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறையா காம்படிஷனில் இதே மாதிரியான நேரடி மோதல், இந்த வாரம் நேரடி மோதல் 2 பேர் நேரடியாக மோதுறாங்க. அதில் நான் நிறையா தடவை 2 பேருமே கோல்டன் ஷவர் வாங்கி பார்த்துருக்கேன். இது வேற ஒரு சேனலில் நடத்தக்கூடிய போட்டியிலையும் பார்த்துருக்கேன், நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லையும் பார்த்துருக்கேன். இந்த முறை இவங்க பாடுறது வந்து, நஸ்ரீன் பாடுறது வந்து தித்திக்குதே படத்தில் வந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் சில்லென்ற தீப்பொறி, தித்திக்குதே தித்திக்குதேன்னு வரக்கூடிய பாட்டு, சுஜாதா மோகன் பாடின பாட்டு. சுஜாதா அவங்க ஏற்கனவே இங்கே ஜட்ஜாக இருந்திருக்காங்க, அவங்க பாடின பாட்டு. அதை வந்து இவங்க ரொம்ப சூப்பராக பாடிட்டாங்க, பிரமாதமாக பாடிட்டாங்கன்னு ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த 2 பேருக்குமே கோல்டன் ஷவர் கிடைக்கும்னு தோணுது. இந்த 2 பேருக்குமே டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்னு தோணுது. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் வர்றா அப்படிங்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வீக்கெண்டு பார்க்குறதுக்கு.